அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ்நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா, தமிழ்நாட்டிலேயே பிறந்து மேலை நாட்டாரோட வருகையினால் கிறிஸ்தவ சமயத்தின் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு கிறிஸ்தவ சமயத்துக்கு தங்கள் மதம் மாற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக தமிழில் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நூல்களை இயற்றினவங்க தான் கிறிஸ்தவ சமய தமிழ் அறிஞர்கள். இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக கருதப்படுறவங்க வேதநாயகம் பிள்ளை, வேதநாயகம் சாஸ்திரி, எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, தேவநேய பாவாணர். இந்த 4 பேரும் குறிப்பிடத்தக்கவர்களாக கருதப்படுறாங்க. இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறவங்க யாருன்னா வேதநாயகம் பிள்ளை. மயூரம் வேதநாயகம் பிள்ளை கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்த ஆரோக்கிய மேரி சவரிமுத்து அப்படின்ற தம்பதியருக்கு 1826ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் பிறக்கிறாரு. இவர் தன்னோட தொடக்க கல்வியை தங்களோட ஊர்லேயே இருக்கிற திண்ணைப்பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற தென் மாநில வழக்கு மன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்க்குறாரு. மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்த்து வந்த தியாகராசை பிள்ளை அப்படின்றவர்கிட்ட ஆங்கிலம் தமிழ் மொழிக்கல்வியை கற்றுக்கிறாரு. சிறு வயதிலிருந்தே திருமணங்கள், விருந்தினர் வருகை போன்ற நிகழ்ச்சிகளில் நகைச்சுவையாக பேசுகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு வேதநாயகம் பிள்ளை. சிறு வயதிலிருந்தே ஒரு கதை எழுதுறதுக்கான ஆற்றல் வேதநாயகம் பிள்ளைக்கிட்ட இருந்திருக்குது. அதை தொடர்ந்து தன்னோட 22வது வயசில் நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியமர்த்தப்படுறாரு. இதை தொடர்ந்து தரங்கம்பாடியில் முன்சிப் வேலை இவருக்கு கிடைக்குது. மாயவரம் அப்படின்ற பகுதியில் முன்சிப்பாக 13 ஆண்டுகள் பணி புரிந்ததுனால இவரை எல்லாருமே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தாங்க. இவர் அது மட்டும் இல்லாமல் மாயவரத்தில் இருக்கிற நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றி வந்திருக்காரு. வேதநாயகம் பிள்ளை கிறிஸ்தவ சமயம் சார்ந்து தமிழ் மொழிக்கு சில தொண்டுகளை தன்னோட எழுத்துக்கள் மூலமாக செஞ்சுருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நூல்களை இவர் படைச்சிருக்காரு. அது நீதி நூல்கள், சித்தாந்த சங்கிரதம், பெண்மதி மாலை. இதை தொடர்ந்து 1873 3 நூல்களை எழுதுகிறாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, திருவருள் அந்தாதி, திருவருள் மாலை, தேவமாதர் அந்தாதி. இவெல்லாம் செய்யுள் நூல்களாக அறியப்படுது. இதில் எதை பற்றின செய்யுள் நூல் அப்படின்னு பார்த்தோன்னா, கிறிஸ்துவ மதம் பற்றியது, மத வரலாறு மற்றும் கடவுள்பால் அவருக்கு இருந்த அன்பு இதை புலப்படுத்தும் விதமாக இந்த நூல்கள் எல்லாத்தையும் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்காரு. இதை தொடர்ந்து 1879 பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்ற புகழ்பெற்ற கற்பனை கலந்த கதையை எழுதுகிறாரு. இதன் மூலமாக மயூரம் வேதநாயகம் பிள்ளை பிரபலம் அடைகிறாரு. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சர்வசமய சமரச கீர்த்தனை, சுகன சுந்தரி புதினம், சத்தியவேத கீர்த்தனை, பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மா எனும் பல்வேறு நூல்களையும் தனிப்பாடல் திரட்டுகளையும் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்காரு. இவர் வேதநாயகம் பிள்ளை அவரோட தொண்டுகளை தமிழ் மொழிக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் செஞ்சார். இவரை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வேதநாயக சாஸ்திரியார். தமிழ்நாட்டு கிறிஸ்தவ இலக்கியவாதிகளுள் மூத்தவரும் முதன்மையானவருமான இயேசுநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு பெத்லகேம் குருவஞ்சி எனும் நூலை இவர் படைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எழுதப்பட்ட சென்னை பட்டணம் பிரவேசம், ஞானதச்சன் நாடகம் ஆகிய 3 நூல்களும் நாடக வகையின இவர் எழுதினதில். இதை தொடர்ந்து ஞானகும்மி, ஆதியானந்தம், பேரின்ப காதல், ஜெபமாலை, ஞான உலா, வண்ண சமுத்திரம், தியான புலம்பல், அறிவானந்தம், ஆரானந்தித்தம் முதலிய நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. தஞ்சை கவிஞரும் 2ஆம் சரபோஜியின் பிரதான புலவருமான
பிரதான புலவரும் ஆவார். இவரோட பேரில் 133 புத்தகங்களும் 400க்கும் மேற்பட்ட பாடல்களும் உள்ளதாக செய்திகள் காணப்படுது. இவர் வேதநாயகம் பிள்ளையும் வேதநாயக சாஸ்திரியும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ சமயம் சார்ந்து சில நூல்களை எழுதி தமிழுக்கும் கிறிஸ்தவ சமயத்திற்கும் பணிகளை செஞ்சுருக்காங்க. இனி அடுத்து வரும் காணொளியில் அடுத்து இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவ சமய அறிஞர்கள் பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி.